ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கான ஸ்வீட் ரெசிபி நான் ஃபஸ்ட்டு ரவா லட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 2-3 பலகாரம் பண்ணலான்னு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரவா லட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு ரெசிபி பண்ணி காட்டுறேன். அண்டு ஃபஸ்ட்டு ரவை வந்துட்டு நான் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது வந்துட்டு உங்களோட விருப்பம், நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்துட்டு ஒரு அரை மூடியில் இருக்கிற தேங்காயில் அதுலேயும் பாதி அளவுக்கு ஒரு 3 பத்து அளவுக்கு திருவி வச்சுருக்கேன். ஓகே, இது 150 கிராம் அளவுக்கு சுகர். 1/4 கிலோ ரவை, 150 கிராம் அளவுக்கு சுகர். நான் வந்துட்டு இவ்வளோ தான் போடணுன்ட்டு நான் அளந்து வச்சுருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஓகே, பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சுகரு. அண்டு முந்திரி அண்டு பாதாம் வந்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஏலக்காய் 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு கீ. இது என்னோடய வே ஆஃப் மெத்தடில் நான் உங்களுக்கு ரவா லட்டு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? நெய் வந்து இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன்ஸ் வரைக்கும் நான் இப்போ ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அது காஞ்சிடுச்சு. நம்ம இந்த முந்திரியும் பாதாமும் அதில் வறுத்து எடுத்து வச்சிடலாம். சரிங்களா? ஓகே, முந்திரி பாதாமும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுலேயே இந்த கோகனட் இருக்குல்ல, துருவி வச்சது, அதையும் போட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் லட்டு வந்துட்டு கொஞ்சம் நாள் பட வரும். அதுக்காக தேங்காய் போடுறோம்ல, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டே இருக்கும் போதே நம்ம ரவையையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஓகே, தேங்காய் அண்டு ரவை நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸாக வதக்கிட்டுருக்கேங்க. அப்போ தான், ஏன்னா வந்துட்டு சீக்கிரமாக வீணாக போயிடக்கூடாது. அதுக்காக எவ்வளோக்கு அவ்வளோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான் அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். கொஞ்சம் சூடு, ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளால் கை பொறுக்கிற அளவுக்கு லட்டு பிடிக்க முடியாது. அதனால் ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு சுகர் பவுடர் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செட்டு போட்டு கலரிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஏலக்காய் தூள் போட்டாச்சு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டாச்சு, இந்த முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சுக்கோங்க, இதையும் போட்டாச்சு. இப்போது பைண்டிங்க்கு நம்ம காய்ச்சின பால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம லட்டு இது பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரவா லட்டு ரெடி. நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஃபஸ்ட்டு பலகாரம் ரெடி பண்ணிவிட்டேன். அது நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய், see you later, bye.